வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 21ஆம் அதிகாரத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு தவறோ பாவமோ தீமையோ நடைபெற்றால் எப்படியாக அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளலாம் என்று போதிக்கின்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, ஒரு இடத்தில் யார் செய்தார்கள் என்று தெரியாமலேயே ஒருவன் கொலை செய்யப்பட்டு அவனுடைய சரீரம் விழுந்து கிடந்தால் இஸ்ரவேலின் மூப்பர்களும் நியாயாதிபதிகளும் அழைக்கப்பட வேண்டும் என்று மோசே சொல்லுகின்றார். அவர்கள் வந்து அந்த சடலம் இருக்கின்றதற்கு பக்கத்தில் இருக்கின்ற பட்டணத்தின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசாரியனை வரவழைத்து ஒரு கிடாரியை எடுத்து அதனுடைய கழுத்தை உடைத்து அதன் மேல் தங்களுடைய கைகளை கழுவி 7ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் கைகள் இந்த இரத்தத்தை சிந்தினதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை என்று அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 8ஆம் வசனத்தில், கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் குற்றமில்லாத இரத்தப்பழியை சுமத்தாமல் உமது ஜனமாகி இஸ்ரவேலின் மேல் கிருபையுள்ளவராயிரும் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது இரத்தப்பழி அவர்களுக்கு நிவிர்த்தியாகும் என்று மோசே சொல்லுகின்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த ஒரு தீமையை கண்சாடையாய் விட்டுவிடக்கூடாது, போகட்டும் என்று நினைத்துவிடக்கூடாது. அவர்கள் எல்லாருமாய் சேர்ந்து வந்து அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். நண்பர்களே, இன்றும் கூட சமுதாயத்திலும் சபையிலும் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்காக பொறுப்பை எடுக்க வேண்டும், தவறுகளை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கொரிந்து சபையில் அநேக தவறுகள் நடைபெற்றதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த சபை மக்கள் அதற்கு பொறுப்பெடுத்து என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கின்றார். விசுவாசிகள் தவறுகளை சரி செய்கின்றவர்களாய் இருக்கின்றார்கள். சகேயு தான் செய்த குற்றத்திற்காக பொறுப்பேற்று கொண்டு தான் ஏமாற்றி எடுத்த எல்லா பணத்தையும் திரும்ப தருவேன் என்று சொன்னான். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இன்னொரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பட்டணத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய போய் அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெறும்போது ஒரு அழகிய பெண்ணை பார்க்கின்ற ஒரு இஸ்ரவேலன் இருக்கின்றான். அந்த பெண்ணை அவன் விரும்பினால் அவன் அந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று மோசே சொல்லுகின்றார். ஆனால் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, முதலாவது அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து போட்டு தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி போட்டு 1 மாதம் அளவும் தன் தகப்பனுக்காகவும் தாயுக்காகவும் துக்கம் கொண்டாட அவளை அனுமதிக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகின்றார். 1 மாதம் கழித்துதான் மனைவியாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் திருமணம் செய்த பிறகு அந்த இஸ்ரவேலன் அவளோடு தொடர்ந்து திருமண உறவில் இருக்க விருப்பமில்லை என்றால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவளை பணத்திற்காக விற்கக்கூடாது, அவளை அடிமை போல நடத்தக்கூடாது, மாறாக அவளை விடுதலையாக்கி அவளுடைய இஷ்டத்தின்படி அனுப்பிவிட வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். பாருங்கள், இந்த பெண் ஒரு பலவீனமானவள். அவள் தன்னுடைய பெற்றோரையும் குடும்பத்தையும் இழந்தவள். ஆனால் அதற்காக பலவீனமான பெண்ணை போல நடத்தப்படக்கூடாது என்று மோசே போதிக்கின்றார். 1 மாதம் அளவும் அவள் துக்கம் கொண்டாட அவளுக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவளை ஒரு அடிமை பெண்ணாக நடத்தி அவளை விற்று போடவோ இந்த இஸ்ரேலிய மனிதனுக்கு உரிமை இல்லை. அவளுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவள் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகளும் பலவீனமானவர்களைப் போல நடத்துவது கிடையாது. பலவீனமானவர்களையும் எல்லா உரிமைகள் உள்ளவர்களைப் போல
நடத்துகின்றார்கள். 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வாசிக்கும்போது இன்னொரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் 2 மனைவிகளை கொண்டவனாயிருந்து ஒரு மனைவியை மாத்திரம் அதிகமாய் நேசித்து அவன் சொத்துக்களை கொடுக்கும் நேரம் வரும்போது எந்த மனைவி அதிகமாய் நேசித்தானோ அவளுடைய மகனுக்கு கொடுக்கக்கூடாது என்று மோசே போதிக்கின்றார். மாறாக யார் முதல் பிறந்தவனோ அவனுக்கு தான் சொத்திலே அதிகமான பங்கை கொடுக்க வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். அதாவது 2 மனைவிகளை மணந்தும் பின்பு அதில் ஒரு பெண்ணை அதிகமாக நேசித்த தவறை செய்த இந்த மனிதன் மீண்டும் இன்னொரு தவறையும் செய்யக்கூடாது. மாறாக அந்த தவறை திருத்த வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். ஆதியாகம புஸ்தகத்திலும் யாக்கோபு ஏசாவை யாக்கோபை காட்டிலும் அதிகமாக நேசித்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஏசா வேட்டைக்கறியை சமைத்து கொண்டு வந்து இந்த யாக்கோபுக்கு அடிக்கடி கொடுத்தான். நண்பர்களே, விசுவாசிகள் இப்படியாக பாரபட்சம் காட்டுகிறவர்களாய் இருப்பது கிடையாது. அவர்கள் எல்லா நேரங்களிலும் நியாயமுள்ளவர்களாய் இருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் பாரபட்சம் காட்டி தவறு செய்திருந்தால் தேவன் அவர்களை உணர்த்தும் போது விசுவாசிகள் தங்களுடைய தவறுகளை சரி செய்து கொள்ளுகின்றார்கள். 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தில் இன்னொரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். தகப்பன் தாயினுடைய சொல்லை கேளாமலும் தண்டிக்கப்பட்டால் கூட அடங்காத துஷ்ட பிள்ளையாய் இருக்கிற ஒருவன் இருக்கின்றான். அப்படிப்பட்டவனை மூப்பர்களிடத்தில் தகப்பனும் தாயும் கொண்டு வருகின்றார்கள். மூப்பர்களும் அவனை துஷ்ட மனிதன் என்று சொன்னால் தகப்பன் தாய் சொல்வது போலவே ஊர் மக்களும் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், அடங்காதவன் என்று எல்லாரும் சாட்சி கொடுத்தால் பின்பு அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். இப்படிப்பட்ட தண்டனை இன்றுள்ள மக்களுக்கு மிகுந்த கடினமான காரியமாய் தோன்றலாம். ஆனால் தேவனோ இஸ்ரவேல் ஜனங்கள் குடும்ப அமைப்பை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் குடும்ப அமைப்பை மதிக்காத இப்படிப்பட்ட துஷ்ட மகன் நீக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாய் சொல்லுகின்றார். 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இப்படியே தீமையை உங்கள் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். பாருங்கள், இன்றைக்குள்ள உலகத்தில் அநேக சமுதாயத்தின் தீமைகள் அங்கீகரிக்கப்படுகின்றன, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, இன்னும் சில நேரங்களில் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் நீதியை விரும்புகின்ற ஒரு சமுதாயம், எப்பொழுதும் நிலைத்திருக்க விரும்புகின்ற ஒரு சமுதாயம் நிச்சயமாக இப்படிப்பட்ட தீமைகளை அவர்களை விட்டு நீக்குவதில் மிகவும் கவனமாயிருப்பார்கள். கடைசியாக 22, 23ஆம் வசனத்தில் தூக்கு மரத்தில் தொங்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவன் இப்படியாக தூக்கிலிடப்பட்டாலும், அவன் மிகப்பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனுடைய சரீரத்தை புதைக்க வேண்டும் என்று மோசே போதிக்கின்றார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படுவது மாத்திரமே தண்டனையாக விதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில நேரங்களில் மிக அபூர்வமான குற்றங்களுக்காக இப்படிப்பட்ட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் குற்றவாளியாக மரித்தாலும் அவனை தொடர்ந்து அவமானப்படுத்தக்கூடாது. அந்த குற்றவாளியின் குடும்பம் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படக்கூடாது. மற்றவர்களைப் போலவே சாயங்காலத்திற்குள்ளதாக அவனுடைய சரீரம் புதைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே போதிக்கின்றார். நண்பர்களே, சில நேரங்களில் சமுதாயத்தில் தவறுகள் ஏற்பட முடியும். ஆனால் சமுதாயத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த தவறுகளை சீக்கிரமாக சரி செய்ய முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு விசுவாசியானவர்
தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகள் நிகழும்போது அந்த பாவங்களையும் அந்த குற்றங்களையும் நீக்கி போடுவதில் மிகவும் கவனமாயிருக்கின்றார். விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பாவங்களை குறித்து கவனக்குறைவாக இருந்து அதில் அவர்கள் நிலைத்திருப்பது கிடையாது. மாறாக விசுவாசிகள் அவ்வப்போது தங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்து என்ன செய்யப்பட வேண்டுமோ அதை செய்வதில் கவனமாயிருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.